ஸோ ஃபிக்மா கான்ஃபிக் 2025 ப்ரீவியஸ் வீக்கில் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் ஒரு டாப் 5 ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேஜர் அப்டேட்டுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்மா லான்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட்டில் லேஅவுட் கிரிட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து லேஅவுட் கிரிட்னு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, கிரிட் தான். ஸோ நம்ம எவ்வளோ காலம் வேணும் எவ்வளோ ரோ வேணும்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவாகவும் இருக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டை டேரெக்டாக அதுக்குள்ளே ஆட் பண்ணுறது மூலமாக அதுவே ரெஸ்பான்சிவ் கண்டென்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கும். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஆட்டோ லேஅவுட்டில் ஃபிட் இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கிரிட் லேஅவுட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது மூலமாக இப்போ ரீசன்ட் மந்த்ஸில் ட்ரெண்டாக இருக்கிற பென்டோ கிரிட்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பிளக்கினும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்டோ கிரிட்டை இந்த ஒரு கிரிட் லேஅவுட் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதில் வெர்டிகல் ட்ராக் பண்ணி காலம் ஒன்றா இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஹரிசாண்டலாக ட்ராக் பண்ணி ரோஸை ஒன்றா இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு ஃபீச்சரை பற்றியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா சைட்ஸ். ஸோ இதுதான் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற விஷயம் இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லவ்வபிள், கர்சர், போல்ட் நியூ இந்த மாதிரி நிறைய ஏஐ வந்து நம்ம டிசைன் அப்லோட் பண்ணி நம்ம வந்து கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அது போக இதுக்கு ஃபிக்மா சைட்டுக்கு சிமிலராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேமரு, வெப்ஃப்ளோ, விக்ஸ் ஸ்டுடியோ. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த ஒரு ஃபிக்மா சைட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் நீங்கள் வந்து ஃபிக்மாலேயே உங்களால் ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணிக்க முடியும். வித் கஸ்டம் டொமைனோட லான்ச் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷனல் பிளானுக்கு. ஸோ ஃபிக்மா சைட்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபிக்மாவில் பண்ணுறீங்களா டிசைன், ஸோ டெஸ்க்டாப்க்கு ஒரு சைஸில் பண்ணுவீங்க, மொபைலுக்கு ஒரு சைஸில் பண்ணுவீங்க, டேப்லெட்டுக்கு ஒரு சைஸில் பண்ணுவீங்க, ரெஸ்பான்சிவ் டிசைன். ஸோ அதை மூணுத்தையும் பிரேக் பாயிண்ட்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது பிரேக் பாயிண்ட். இப்போ வந்து இந்த மாதிரி டெஸ்க்டாப்னா 1440 பிக்சல் அது ஒரு பிரேக் பாயிண்ட். இப்போ ஒரு 780 பிக்சல் அது ஒரு பிரேக் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வச்சு பிரேக் பாயிண்ட் லேப்டாப்பு, டேப்லெட்டு, மொபைலுக்கு பண்ணி அதை உங்களோட வெப்சைட்டாக நீங்கள் டேரெக்டாகவே கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட்லாம் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஸ்டாட்டிக்காக மட்டும்தான் இருக்குமா, நம்ம பண்ணுற டிசைன் எப்பயுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும், ஸ்டாட்டிக்காக மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதில் சிஎம்எஸ்னு ஒன்று வருது. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உங்களோட வெப்சைட்டை டைனமிக்காகவும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாக் வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க, உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு ஃபார்மில் வந்து டேட்டா வாங்கி ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவுமே கூட இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் நான் இன்னும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட முடிஞ்சால் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த சிஎம்எஸில் நீங்கள் வந்து உங்களோட ஓன் கோடு ஏதாவது கோடு இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அதையும் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்ஃபிகில். ஸோ தேர்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மா மேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு ஒன்று, இனிஷியல் டிராஃப்ட்னு ஒன்று ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வெப்சைட் டிசைன் வேணும்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டிசைனை வந்து ஜென்ரேட் பண்ணி தரும்ல. ஸோ அது மாதிரி தான் இந்த ஃபிக்மா மேக்கும். பட் இதில் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தது மூலமாக உங்களுக்கு டிசைனோட சேர்த்து வெப்பாகவும் கன்வெர்ட் பண்ணி தரப்போகுது. அது ஒரு ஃபங்க்ஷனல் வெப்பாக இருக்க போகுது. ஃபிக்மாவோட கான்ஃபிகில் ஒரு டெமோ கேம் வந்து 3D கேம் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஃபிக்மாவில் அதுவும் ஸோ வேற ஒரு டூல்லாம் கிடையாது, இன்பில்ட்டாக ஃபிக்மாலே இந்த ஃபீச்சர் வந்திருக்கு. ஃபிக்மா கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மியூசிக் பிளேயரும் டெமோ பண்ணியிருப்பாங்க. அது போக அந்த 3D கேம் டெமோ பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹார்ட்வேர் ஃபீச்சரும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கேமரா ஆக்சஸ் கூட நீங்கள் வந்து இது மூலமாக எடுத்துக்க முடியும் இந்த வெப்சைட்க்கு தேவை அப்படின்னா, அதுவும் ஃபிக்மாவில். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மா பஸ். ஸோ இதுவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஏஜென்சி நடத்துறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தீம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஒரு டெம்ப்ளேட்டை ஃபிக்மாவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபிக்மாவில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சிஎஸ்வி வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலில் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஃபைலில் உள்ள டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு கொலாட்ரலாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஒரு 100 கொலாட்ரல் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஓனாக மேனுவல் டூப்ளிகேட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃபைலையும், இதுக்கு முன்னாடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா. பட் இப்போ அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக ஃபிக்மாவில் வந்து சிஎஸ்வி அப்லோட் பண்ணி உங்களோட ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கொலாட்ரலாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இது கொலாட்ரல் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரொஃபஷனலாக கண்டென்ட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்லை சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணணுமா, ஸோ எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். வெறும் ஒரு ரெக்கார்டு இல்லாமல் ஒரு 100 ரெக்கார்ட்ஸை ஒரு சிஎஸ்பியில் இருந்து நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிசைனை ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த வித ஃபிக்மா நாலேஜும் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு தேவையான கண்டென்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா ட்ரா. இதுவும் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள்
வந்து ஒரு டாட் வச்சு அதை வந்து ரிப்பீட்டட் டாட்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிளகினோ ஏதாவது ஒன்று வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போது அது கிடையாது. நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு லைன் போட்டு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், டூப்ளிகேட் பேட்டர்ன்ஸ், நிறைய ப்ரஷ் டூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபிக்மாவில். நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரஷ் டூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரஷ் டூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனர், ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலமாக நிறைய அப்ஸ்ட்ராக்ட்ஸ், பேட்டர்ன்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்மாலே கிரியேட் பண்ணிக்க முடியும் இதுக்கு மேலே. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு டூல், அதாவது இல்லுஸ்ட்ரேட்டரோ ஏதோ ஒரு டூலோ போய் அங்கே ஜென்ரேட் பண்ணி இங்கே காப்பி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃபிக்மாவில் உள்ள இந்த ஃபிக்மா ட்ராவை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எல்லா ஃபீச்சர், இந்த ஒரு 5 ஃபீச்சரும் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது எல்லா ஃபீச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் பிளான் வந்து இருக்கணும். ஃப்ரீ பிளானோ எஜுகேஷன் பிளான்லையோ இதை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் ப்ரொஃபஷனல் பிளான் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் ஃபிக்மா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டிசைனராகவோ அப்படி இல்லைனா டெவலப்பராகவோ இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.